அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கான அறிக்கை எண்கள் 116 முதல் 171 வரை உள்ள 12 வகையான காலி பணியிடங்களுக்கு எத்தனை நபர்கள் முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்றதையும், எத்தனை நபர்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் காம்படிஷன்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்றதும் நம்ம காணொலியாக பார்க்க போகிறோம். இன்று திருச்சி மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் 116 171 வரை தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ், அறிக்கைகள், சம்பள விவரங்கள் போன்றவற்றை நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்கோம். சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா 15,900 ஸ்டார்டிங் சம்பளம். மேலும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர், தோட்டக்காரர் உள்ளிட்ட பல்வேறு விதமான காலி பணியிடங்கள் தொடர்பாக இந்த எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்காணல். நம் நேர்காணலில் 30க்கு மினிமம் 12 மதிப்பெண்ணாவது வாங்கியிருக்கணும். அப்படி மொத்தம் பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட்ட அந்த ஃபைனல் வைவாவோட மார்க் லிஸ்ட்டில் 7,213 நபர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. 7,213 நபர்களில் மினிமம் அந்த 12க்கு குறைவாக வாங்கினவரோட எண்ணிக்கை 8,813. கிட்டத்தட்ட ஒரு 5,400 நபர்கள். மீதி இருக்கக்கூடிய 5,400 நபர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய போட்டியே. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான mhc.tn.in இவங்க வெப்சைட்டில் ஃபைனல் ஸ்கோர்ஸை அப்டேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக. ஸோ நம்மளும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த காணொலியிலேருந்து அடுத்து வரக்கூடிய காணொலிகள் எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ பேர் காம்படிஷன்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்றதையும், அவங்களுக்கு நேர்காணலில் எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எத்தனை பேர் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அழைக்கப்பட்டனர் அப்படின்றதையும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நேர்காணல் பார்த்திங்கன்னா 30 மதிப்பெண்ணுக்கு, செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்ணுக்கு, மேலும் பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வு 100 மதிப்பெண்ணுக்கு, டோட்டலாக 200க்கு ஒரு 140 ப்ளஸ் இருந்தாலே இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அந்த பணி நியமன விகிதத்தை பொறுத்து. ஒரு நபர் வாட்ச்மேனுக்கு விண்ணப்பிச்சிருக்கான், இரவு நேர காவலருக்கும் விண்ணப்பிச்சிருக்கலாம், வாட்டர் வேன், வாட்டர் விமன், அலுவலக உதவியாளர் போன்ற பல்வேறு விதமான பணிகளுக்கு கூட விண்ணப்பிக்கலாம். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பொறுத்து. இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் முதல் கட்ட அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் எத்தனை நபர்கள் பார்த்திங்கன்னா காம்படிஷன்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் உள்ள நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு நேர காவலர் மற்றும் மசால்ஜி, இரவு நேர காவலர் மசால்ஜி, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி, வாட்டர் வேன், வாட்டர் விமன், மசால்ஜி ஆகிய பதவிகளுக்கு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளின் அடிப்படையிலும், எழுத்து தேர்வு பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையிலும் பின்வரும் தேர்வர்கள் செய்முறை தேர்விற்கு முந்தைய முதல்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுகின்றனர். மண்டலம் திருச்சிராப்பள்ளி. யார் யார் இந்த திருச்சிராப்பள்ளிக்குள்ளே வராங்க அப்படின்னா இந்த ஜோனில் கரூர், புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சிராப்பள்ளி. நல்லா இங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு இங்கே தான் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே கண்டிப்பாக வேலைவாய்ப்பு பெற வாய்ப்பு இருக்குது. என்னென்ன பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு நேர காவலர் கம் மசால்ஜி, இரவு நேர காவலர் மற்றும் மசால்ஜிக்கு அப்புறம் காவலர் மசால்ஜி, தூய்மை பணியாளர் கம் மசால்ஜி, வாட்டர் வேன், வாட்டர் விமன், மசால்ஜி. ஓகேங்களா? இந்த எந்தெந்த ஜோன் வைஸ் இவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா கரூர், புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சிராப்பள்ளி. மண்டலம் பார்த்திங்கன்னா இவங்க திருச்சி மண்டலத்துக்குள்ளே வராங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் கம்பவுண்ட் கோர்ட் கேம்பஸ் கண்ட்ரோல்மெண்ட் திருச்சி 62,001 14/7/2025 நடைபெற்றிருக்கு. 14/7/2025 பார்த்திங்கன்னா காலை 9 மணிக்கு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த காலி பணியிடத்தின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இங்கே கூப்பிட்ருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸ் லெவல் அப்படின்றது 1:2 1:3 மாற வாய்ப்பு இருக்குது.
இப்போ இவங்க 200க்கு அதிகபட்ச மதிப்பெண் ஒரு 160 165க்கு மேலே வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஏன்னா நம்மளுடைய ஓவரால் மார்க் இன்னும் வெளியே வரல. சப்போஸ் ஒரு 160 165க்கு மேலே வாங்கிட்டாங்கன்னா அவங்க இந்த டிஸ்ட்ரிக்ஸில் ஓப்பன் கோட்டாவில் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதாவது எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா, யார் மதிப்பெண் அதிகமாக பெற்றிருக்காங்களோ அதில் முதல் வரக்கூடிய அந்த 31 நபர்களுக்கு ஓப்பன் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வரதா ரிசர்வேஷன் 69. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் அடுத்து காலி பணியிடத்தின் எண்ணிக்கைக்கு ஏற்ப என்னென்ன கட் ஆஃப்ன்றதையும் நம்ம டீட்டெயில்டாக கொடுக்க போகிறோம். இங்கே இந்த முதல் 8 பேருக்கான அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கு திருச்சிராப்பள்ளியில். ஓகேங்களா? இதில் நீங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கட் ஆஃபை நீங்கள் ஃபைனலில் எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றதையும் நம்ம ஷேர் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடியை கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 9 நபர் பார்த்தோம். இங்கே லாட் நம்பர் 10 இந்த வரிசை எண் 10லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 49 நபர்கள் இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 27 பக்கங்கள் கொண்ட திருச்சிராப்பள்ளி ஜோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 2வது பக்கத்தை பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 49 நபர்களுடைய பேர் லிஸ்ட்டுகள் இங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ காம்படிஷன்ஸ் வந்து இவங்களும் வைவா அட்டன் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஸ்கோரும் நமக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மித்தவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து வரக்கூடிய அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் தான் இங்கே கொடுக்கப்பட்டது போல் அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், பதிவெண், அவங்களுடைய நேமு, எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஜோன் அப்படின்னு டீட்டெயில்டாக கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னு. இப்போ ஏன் இங்கே இதெல்லாம் நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுக்குறோம்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் எத்தனை பேர் காம்படிஷன்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும்ல, அதுக்காக தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணலில் பொறுத்தளவு 30க்கு 15க்கு மேலே பெற்றவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எஸ்பெஷலி 20 21லாம் வாங்கின நபர்கள் கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு விகிதம் அதிகமாக இருக்காங்க. 3ல் 1 பங்கு விகிதம் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்காங்க. 20 21 மார்க்லாம் நேர்காணலில் வாங்கியிருக்காங்க. அதுக்கான பிடிஎஃப் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். மறுபடியும் அந்த வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். நேர்காணலில் 30க்கு 20 21 வாங்கிய நபர்களும் 3ல் 1 பங்கு விகிதம் அதிகமாக இருக்காங்க. அவங்களாம் உங்களுக்கு பியூர் மெரிட் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. இவங்க கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப்குள்ளே வருவாங்க. ஓகேவா? மீதி இருக்கக்கூடியவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 49 50லேருந்து அவங்களுடைய பேர்கள்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, காம்படிஷன்ஸ் லெவல் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த பணியை வச்சு நம்மளால் நம்ப முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 75 நபர்களை கூப்பிட்ருக்காங்க நேர்காணலுக்கு. அதாவது செய்முறை தேர்வுக்கு 75 நபர்களை கூப்பிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நேர்காணலுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 50 to 55 நபர்களை கூப்பிட்ருக்காங்கன்னு கூட வச்சுக்குவோம். இவர்கள் பெற்ற அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20 முதல் 21 இருக்கும். குறைந்தபட்சம் சிங்கிள் டிஜிட் இருக்கும், அதிகபட்சம் 20 21 இருக்கும். ஸோ இது 1:2 ரேஷியோவில் இந்த கரூர், புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி போன்ற பல்வேறு மாவட்டங்கள் அடங்கிய இந்த திருச்சிராப்பள்ளி ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸ் மொத்தம் 75 நபர்கள் தான் மேக்ஸிமம். மினிமம் வந்து ஒரு 50 to 55 நபர்கள் தான் இருப்பாங்க. இதுக்குள்ளே தான் கட் ஆஃப் திருச்சி மாவட்டத்துக்கு வரப்போகுது. ஓகேங்களா? எதுக்காக நான் இதை உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றது ஃபைனல் ரிசல்ட் வந்த பின்னாடி உங்களுடைய நீங்கள் எந்த இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆக போகிறீங்களோ அங்கே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே செல்ஃப் அட்டஸ்டட் போட்ட உங்களோட சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக நீங்கள் கையில் 2 செட்டு ஜெராக்ஸ் வச்சுருக்கணும். ஒரிஜினலும் வச்சுருக்கணும், 2 செட்டு ஜெராக்ஸும் வச்சுருக்கணும். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு நான் இதை உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேன்னா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ஸில் எத்தனை பேர் காம்படிஷன்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் மொத்தம் 75 நபர்கள் செய்முறை தேர்வுக்கு கூப்பிட்ருக்காங்க. அதில் இதுக்கப்புறம் வைவாக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50 to 55 நபர்களை கூப்பிட்ருப்பாங்க. அவங்களுடைய மார்க் வந்து நேர்காணலில் அதிகபட்சம் 20 அல்லது 21 இருக்கும். குறைந்தபட்சம் சிங்கிள் டிஜிட், அது 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 7 இருக்கலாம், 5 இருக்கலாம். அப்போ காம்படிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 பேருக்குள்ளே தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு வரப்போது. 50க்குள்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் 69% ரிசர்வேஷனும் வரப்போகுது. ஓகேங்களா? இது திருச்சி மாவட்டத்தோட நிலைமை. இதுக்கடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்ம கொடுக்க போகிறோம். இந்த தேர்வுக்கு வந்து மொத்தம் 7213 நபர்கள் நேர்காணல் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ 75 நபர்கள்கிட்ட பார்த்துருக்கோம். மீதி அடுத்தடுத்த காணொலிகள் நம்மளோட சேனலில் ரிலீஸ் ஆகும். நன்றி.